நான் செயலாளராக இருந்த பொழுது எனக்கு இன்னும் நன்றாக நினைவுகிறது. கு. ஞானசம்பந்தம் அவர்கள் உரையாடினார்கள். அப்பொழுது அவருடைய அனுபவத்தை சொன்னார்கள். அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது குறிப்பாக தமிழாசிரியர் அவர்கள் சரியாக கையெழுத்து போடாமல் இருந்தால் குட்டி முட்டியாக அடிப்பார்களாம். பிறகு நான் வளர்ந்து விட்டேன், பெரிய பேச்சலாராகிவிட்டேன், கோயம்புத்தூர் ஒரு விழாவில் பேசிவிட்டு கீழே இறங்குகிற பொழுது நிறைய பேர்கள் என்னுடைய கையெழுத்து வாங்க எழுதி கையெழுத்து போட வேண்டும் என்பதற்காக நிறைய குழந்தைகள் எல்லாம் நோட்டு புக்கை நீட்டினார்கள். அப்பொழுது ஒரு வயதான மனிதரும் இருக்கிறார். திரும்பி பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சி. எனக்கு கையெழுத்து சரியாக வர வேண்டும், முட்டி முட்டியாக அடித்த ஆசிரியர் கொண்டிருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் எதற்கு சொன்னீர்கள்? சொல்லியிருந்தால் நான் வீட்டுக்கே வந்திருக்கிறேன் சொன்ன பொழுது, இல்லை என் பேரன் தான் சிறு வார்த்தைக்கு எழுதி கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்னால் போடு என்று சொன்னார்கள். நான் உடனே எழுதி கையெழுத்து போட்டேன். போட்ட உடனே அதை பார்த்தவுடன் சொன்னார், நீ இன்னும் திருத்தவில்லையா என்று கேட்டார். நம்மை திருத்துவதற்காகவும் அல்லது எவ்வளவு உயர்ந்தாலும் தன்னோடு படித்த மாணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற இரண்டு வர்க்கம் உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று ஆசிரியர்கள் என்பதை ஒருபோதும் இதை மறந்தால் நீங்கள் படித்த கல்விக்கு அடையாளமே இல்லை என்று போகிறேன். அதே போன்று நீங்கள் எந்த கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றீர்களோ, இன்றைய தினம் கூட நேற்றைய தினம் பேசிய யுவாசி தேவராஜாக இருக்கட்டும், இன்று நானாக இருக்கட்டும், அல்லது இறுதி நாள் வருகிற வெங்கடேஸ்வரனாகட்டும், 3 பேருமே நாங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்பு படித்தவர்கள் தான். ஆனால் இன்றும் கூட எங்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்தோடு நீண்ட நெடிய தொடர்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு சென்னையிலே கத்திப்பாறையிலே தனியாக கட்டிடம் இருக்கிறது. இன்றைய தினம் கூட அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எந்த விழா நடந்தாலும் அதை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய 81 பேட்சில் 40 வருடம் கழித்து கூட வருகிற ஜனவரி மாதம் எவ்ரி 5 ஆண்டுகளும் உலகத்துடைய எந்த மூலையில் இருந்தாலும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை இது தந்தது, அந்த கல்லூரி தந்தது. ஆனால் உங்கள் மனதில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான அவசியம், 4 ஆண்டுகள் படித்து நீங்கள் இந்த வளாகத்தை விட்டு வெளியேறுவது என்பது மட்டுமல்ல, அந்த 40 ஆண்டு காலம் கூட நமக்கு கல்வி வெளிச்சத்து தந்த இந்த கல்லூரியை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய அடிப்படை கடமையாக கருதுகிறேன். அது மிக மிக அவசியமான விஷயமாகவும் நான் கருதுகிறேன். அதை தான் கவனிப்பு என்று சொல்வார்கள். சீனாவில் ஒரு கவிதை இருக்கும், அது குடையை பார்த்து பேசுவது போல இருக்கும். அதிலே குடையை பார்த்து அந்த கவிதை எழுதப்பட்டிருக்கும். உனக்கு மழையில் நனைவது பிடிக்குமா, வெயிலில் காய்வது பிடிக்குமா? உடனே அந்த குடை அதற்கு பதில் சொல்வது போல சொல்லும், எனக்கொன்றும் மழையில் நனைவதோ வெயிலில் காய்வதோ முக்கியமில்லை, ஆனால் மழையில் நனைந்து விடக்கூடாது என்றும் வெயிலில் காய்ந்து விடக்கூடாது என்றும் என்னை நம்பி ஒருவன் எனத்தின் கீழே நிற்கிறானே அவனுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். இந்த நம்பிக்கை உங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கை, உங்களுடைய ஆசிரியருடைய நம்பிக்கை, இந்த நிர்வாகத்துடைய நம்பிக்கை. நீங்கள் இந்த கல்லூரியில் படித்து நீங்கள் உயர் பதவிக்கு வந்து நீங்களே 10 வருடம் கழித்து நீங்கள் சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருந்தால் அதை விட இந்த நிர்வாகத்திற்கு கிடைக்கிற பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவாக இருக்க முடியும். அந்த உணர்வும் அந்த இது உங்களுக்கு வர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இறுதியாக நான் சொல்லுகிற விஷயமெல்லாம், வெற்றியாளராக வர வேண்டும் என்று சொன்னால் அனைத்தமாகவே அழைத்துக் கொண்டிருக்காது. உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்த கொடாக் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது யாகு இதாக இருந்தாலும் சரி, எல்லாம் காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாத காரணத்தினாலே தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டதை நாம் பெறுவோம். ஆக நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வித்தியாசத்தை சிந்திக்கிற, வித்தியாசத்தை விதைக்கிற மனிதராக இருக்க வேண்டும். இது கல்வியினுடைய அடுத்த பரிமாணமாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். படிப்பினுடைய அடித்தள நோக்கமாக இருக்கின்றது. படிக்க மனது விசாலமாகிற பொழுது நாம் இந்த துறையில் கோலாட்சி வேண்டும் என்று சொன்னால், அல்லது சமூகத்தில் வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே செய்ததை செய்வதற்கு பதிலாக அதிலிருந்து எப்படி வேறுபடுகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். மிகச்சிறந்த அறிவாளியாக கருதப்படுகிற பெர்னார்ட் ஷா அவர்கள் தான் சொல்வார்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல மனிதர்களும் உலகத்திற்கு போக்கிற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஒரு சில வினோதமான மனிதர்கள் மட்டும்தான் தன்னுடைய போக்கிற்கேற்ப இந்த உலகத்தை மாற்ற முயற்சிக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஏற்படுகிற எல்லா மாற்றங்களும் இது போன்ற வினோதமான மனிதர்களின் மூலம்தான் நடைபெறுகிறது என்பதை ஒரு நாளும் மறந்துவிடாதீர்கள் சொன்னார். அது வித்தியாசமாக விதைக்கிற அந்த விதைக்க வேண்டும். நண்பர்களே, சார்லி சாப்ளின் அவர்கள்
ஒரு அற்புதமான ஒரு கவிதை எழுதிப்பார்கள். சாப்பின் அநேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், உலகத்துடைய மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர். அவர் ஒரே ஒரு சிறுகதையை தான் எழுதியிருக்கார்கள். அந்த சிறுகதையில் 2 நெருங்கிய நண்பர்கள், ஒருவன் அந்த நாட்டுடைய உயர் ராணுவ அதிகாரியாக மாறிவிடுவான், ஒருவன் அந்த நாட்டிலே இருக்கிற தவறுகளை தட்டி கேட்கிற போராளியாக மாறிவிடுவான். போராளி கைது செய்யப்படுகிறான். அவனை சுட்டுக் கொள்வதற்கான உத்தரவு தன்னுடைய நண்பனான உயர் அதிகாரி வழங்க வேண்டும். 6 ராணுவர்கள் துப்பாக்கியோடு காத்திருக்கார்கள். சூட்டினால் சுட்டு விடுவார்கள். சுடுவதற்கு சூட்டு என்று சொல்வதற்கு முன்பாக எதிரே இருக்கிற தன்னுடைய நண்பனுடைய முகத்தை பார்க்கிறான். நண்பன் அப்பாவி, இந்த நாட்டுக்காக நல்லதற்காக போராடுவோம், அவனை போய் நாம் ஷூட் என்று சொல்வதா என்று டோன்ட் ஷூட் என்று சத்தம் இடுகிறான். ஆனால் அந்த 6 ராணுவர்கள் சுட்டு விடுகிறார்கள், அவன் இறந்து விடுகிறான். இதை எழுதி அந்த கதாசிரியர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், காலங்காலமாகவே சத்தம் கேட்டு சுட்டு பழக்கப்பட்ட அந்த ராணுவ வீரர்களுக்கு டோன்ட் ஷூட் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் புரியவில்லை. இப்படித்தான் மக்களுடைய வாழ்க்கை பழக்கப்பட்ட பாதையை சரிந்து இருக்கிறது சொன்னார். ஆக இன்னொருவர் போட்ட பாதையை பயணிப்பதற்கு நீங்கள் எதற்காக? நீங்கள் புதிய பாதையை பயணிக்க வேண்டும். புதிய பாதையை சமைத்தால் மட்டும்தான் நீங்கள் எப்பொழுதும் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக இருப்பீர்கள் என்பதே எந்த மாற்று கருத்துமில்லை. அதற்கான சிந்தனை வர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், எளிதாக சொல்லப்போனால், 2 நெருங்கிய நண்பர்கள் 2 மதங்களை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு திடீரென்று சந்தேகம் வருகிறது. கடவுளை கும்பிடுகிற பொழுது சிகரெட் பிடிக்கலாமா வேண்டாம்? சரி, அவரவர் தலைவரிடம் கேட்டுட்டு வரலாம் என்று போகிறார்கள். 2 பேரும் தலைவரிடம் கேட்டுட்டு வருகிறார். ஒரு நண்பன் ஒருவனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன சொன்னார் என்று. வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். என்ன கேட்டாய் என்று சொன்னார். கடவுளை கும்பிடுகிற பொழுது சிகரெட் பிடிக்கலாமா என்று கேட்டேன். வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். சரி, உனக்கு என்ன சொன்னார் என்று. தாராளமாக செய்யலாம் என்று சொன்னார். இவனுக்கு ஆச்சரியம். நீ என்ன கேட்டாய் என்று கேட்டேன். நான் கேட்டேன், புகைக்கிற பொழுது கூட கடவுளை வேண்டலாமா என்று கேட்டேன். தாராளமாக வேண்டலாம் என்று சொன்னார்கள். ஒரு சின்ன வித்தியாசம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பார்கள். ஆக இந்த வித்தியாசமான விதைகளை விதைக்கிற ஒரு மனிதராக வாருங்கள். நண்பர்களே, பழைய நிறைய கனவுகளை சுமந்து கொண்டு இந்த கல்லூரி வளாகத்திற்கு வந்திருப்பீர்கள். ஒருவேளை எங்களை போல என்ன துறைக்கு போகலாம் என்பதை அறியாமல் கூட பொறியியல் படித்தால் நீங்கள் ஒரு சமூகத்தில் அந்தஸ்து பெறலாம் என்று பெற்றோர்கள் சொன்ன காரணத்திற்காக வந்திருக்கலாம். நானும் கூட அந்த வழியில் வந்தவன் தான். அதனாலே படித்து முடித்த பிறகுதான் நான் நினைத்தேன், ஒருவேளை இதற்கு பதிலாக பிகாம் படித்திருந்தால் கூட வசதியாக இருந்திருக்குமே என்று. ஆனால் பல கனவுகள் உங்களுக்கு இருக்கலாம். பல கனவுகளை உள்ள சுமந்து வந்திருக்கலாம். அல்லது நான் நாளை இப்படியாக இவரை போல ஆகலாம் என்று உங்களுக்கு சில வழிகாட்டிகள் இருக்கலாம். நண்பர்களே, எனக்கு ஏஆர் ரஹ்மானை மிகவும் பிடிக்கும். அதேமாதிரி உங்களுக்கு பெரும்பாலும் ஏஆர் ரஹ்மானை பிடிக்கும் என்று நான் கருதுகிறேன். பிடிப்பதற்கான காரணம், 10 வயதில் தன் தந்தையை இழந்த பிறகு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வாத்திய கருவிகளை பழுது செய்து அதன் மூலம் கிடைத்த பணத்தை தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிய இளைஞன் என்பதற்காக மட்டுமல்ல, தமிழிசை தமிழ்நாட்டை தாண்டி போயிருக்காத காலத்தில் தமிழிசையை உலகத்துடைய மூளை முடுக்கில் எல்லாம் பரப்பியவர் என்பதற்காக மட்டுமல்ல, 89 வருட கால சினிமா அனுபவத்தில் இந்தியாவுக்கு ஆஸ்கர் அவார்டே வராத பொழுது 2 ஆஸ்கர் விருதுகளை பெற்று தந்த இளைஞன் என்பதற்காக மட்டுமல்ல, 2 ஆஸ்கர் விருதையும் 2 கையை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் வரிசையாக வந்தது. நான் வெற்றியை மட்டுமே பெற்றேன் என்பதற்காக, அன்பை மட்டுமே எடுத்துக்கொண்டேன் என்பதற்காக மட்டுமல்ல, 2 விருதையும் பெற்றுக்கொண்டு எல்லா புகழும் இறைவனுக்கு என்று தமிழில் சொன்னானே, அதனால எனக்கு ஏஆர் ரஹ்மான். அப்படி உலகத்துடைய மிகச்சிறந்த கலைஞரெல்லாம் அந்த அரங்கில் அமர்ந்திருக்கிற பொழுது தங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு மொழியில் 2 விருதுகளை அள்ளி குவித்திருக்கிற இந்த இளைஞர் பேசிய மொழி எது என்று பக்கத்திடம் கேட்கிற பொழுது சொல்லியிருப்பார்கள், இது இந்தியாவில் தென்கோடியில் தமிழகத்தில் பேசுகிற தமிழ் மொழி என்று சொன்ன பொழுது அது ஏஆர் ரஹ்மானுக்கு மட்டும் கிட்டிய பெருமை இல்லை, தமிழ்நாட்டை சார்ந்த எல்லோருக்கும் கிட்டிய பெருமையாக இருக்கிறது. அதனால எனக்கு ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும். அது மட்டுமல்ல, தான் முதலமைச்சராக வந்த பொழுது அதற்கு முன்பு மூடிய 6000 பள்ளிகளை திறந்து வைத்ததோடு மட்டுமில்லாமல் இனிமேல் பள்ளிகளை திறப்பதற்கே இடமில்லை என்று தமிழகத்துடைய எல்லா இடங்களிலும் பள்ளிகளை திறந்து வைத்த காமராஜருடைய நிறம் கருப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு ஒரு அறிஞர் சொன்னால், ஏன் இயற்கை அவரை கருப்பாக படைத்தது என்று சொன்னால், பள்ளிக்கூட அறையில் ஆசிரியர் எழுதுகிற பொழுது அதை படித்து எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்பதற்காக காமராஜர் அவர்கள் கரும்பலகையாக படைக்கப்பட்டார். அந்த கரும்பலகை கருப்பு இருக்கிற காரணத்தாலே காமராஜர். இதன் போல போனால் சாதாரண குடும்பத்தில் பிறந்து தினந்தோறும் செய்தித்தாளை வீடு வீடாக போட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது
அப்பொழுது விஞ்ஞான ஆசிரியர் சொன்ன பறத்தல் என்கிற வார்த்தையை கேட்டு பரவசப்பட்டு இந்தியாவினுடைய மிகச்சிறந்த விஞ்ஞானியாக மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக வந்த அப்துல் கலாமை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு யாரை போல வரலாம், இவரை போல வரலாம், அவரை போல வரலாம் என்று நினைக்கலாம். ஆனால் நான் சொல்லுவது அதல்ல. நீங்கள் அவரை போல வர வேண்டும், இவரை போல வர வேண்டும் என்று சொல்ல, நீங்கள் படித்ததன் மூலம் நீங்கள் பெற்ற அறிவு, அதன் மூலம் பெறுகிற ஞானம், அதன் மூலம் பெறுகிற சமூக பார்வையின் வாயிலாக இன்னும் 10-15 ஆண்டு காலம் கழித்து இதே பள்ளிக்கூடத்தில் வருகிற மாணவர்கள் உங்களைப் போல வர வேண்டும் என்று நீங்கள் முன்னுதாரணமாக வந்தால்தான் நீங்கள் படித்த நிச்சயமாக அது உங்களாலே முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நண்பர்களே, கடைசியாக நான் ஒன்றை சொல்லுகிறேன். நாம் சாமி தரிசனம் செய்வதற்காக திருவிழாக்கள் காலத்தில் போகிற பொழுது, குழந்தையாக இருந்த பொழுது நம்மால் சாமி தரிசனம் செய்ய இயலாது, உயரம் குறைவாக இருந்த காரணத்தாலே. அப்பொழுதுதான் நம்முடைய அப்பா நம்மை தோளில் தூக்கி வைத்து சாமி தரிசனம் செய்வதற்கு உதவுவார். ஆனால் நான் அதை என்னுடைய பார்வையை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், அப்பா நினைப்பார், மகனே என்னுடைய உயிரம் இவ்வளவுதான், இனிமேல் என்னால் உயர முடியாது. இந்த உயரத்தில் நான் இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து விட்டேன். ஆனால் நீ என்னை காட்டிலும் உயர்ந்து நான் பார்க்காத சமூகத்தை நீ பார்த்து வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய குழந்தையை தோளின் மீது உயர்த்தி சாமி தரிசனம் செய்வதற்கு உதவுகிறார். அப்படி நீங்கள் எதிர்காலத்தில் யாரும் சாதிக்காத சாதனை செய்து உங்களுடைய பெற்றோருக்கு, உங்களுடைய ஆசிரியருக்கு, இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நீங்கள் மிகுந்த பெருமையை பெற்றுத்தர வேண்டும், பெற்று தருவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும் என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Who belongs to CSE department of first year. Sir, first of all வந்து நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்கள் சொன்னீங்க தெரியாததை வந்து எது தெரியும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எது தெரியாததுன்னு சொல்கிறது தான் வெற்றியாகுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார், எனக்கு ஆக்சுவலாக ஸ்டேஜில் பேசுறதுக்கு தெரியாது சார். பட் உங்கள் ஸ்பீச்சை கேட்டுட்டு நான் இப்போது ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறத நான் ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன் சார். சார், எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, நீங்கள் வந்து ஒரு நிறைய சாப்டர்ஸ் சொன்னீங்க. அதாவது பட்டறிவு, அப்புறமா இந்த தெரியாதது தெரிந்தது. ஸோ இதெல்லாம் சொல்கிற போது நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க சார், அந்த ஃபுட்பால் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார். என்னன்னா, இட்ஸ் யுவர் டைம். நீங்கள் உங்கள் டைமாக இருக்கும்போது உங்கள் பொட்டன்ஷியல் அண்ட் உங்கள் டேலண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஐ திங்க் இட்ஸ் மை டைம். ஸோ இந்த டைம் நான் என்னோட பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது. எப்பன்னா நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது. அப்போ எங்கள் இங்கிலீஷ் ஹெச்ஓடி ஆனந்த்குமார் சார்னு சொல்லிட்டு அவர் சொல்வார், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீ பேசும்போது உனக்கு ஃபியர் இருந்ததுன்னா அந்த ஸ்டேஜில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உனக்கு நீ என்ன சொல்றியோ அது உனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினச்சிட்டு நீ பேசு, உனக்கு ஸ்டேஜ் ஃபியர் வராது அப்படின்னு சொன்னார் சார். நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு பண்ணுறேன் சார். இப்போ என்ன மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறவங்க இப்போ இல்லை எனக்கு, பட் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சார்? எல்லாருமே வந்து சிறந்த பேச்சாளராக வரணும். 3 விஷயங்கள் தான் முக்கியம். முதல்ல உங்களுக்கு பேசணும்னா ஆர்வம் இருக்கணும். 2வது வந்து முயற்சி இருக்கணும். இப்போ அவர் வந்து அவருக்கான வாய்ப்பு வந்து உடனே பண்ணிட்டார் பார்த்தீங்களா. அப்புறம் தொடர் பயிற்சி. இந்த 3 இருந்ததுன்னா எல்லாருமே சிறந்த பேச்சாளராக இருக்கும். யாருமே பிறக்கும் பொழுது பேச்சாளராக பிறக்கிறதில்ல. அவர் சொன்னார், முதல் பயம் இருந்துன்னு சொன்னார். இப்போ கூட நான் பேசுகிறப்ப பயத்தோடு தான் பேச ஆரம்பித்தேன். பயம் எல்லாத்துக்கும் வெளிக்காட்டிக்க முடியும், அவ்வளோதான். அதனால் அது வந்து அந்த அதுக்கான ஆர்வம், முயற்சி, பயிற்சி இருந்தீங்கன்னா, உதாரணமாக சொல்ல போனால் உலகத்துடைய மிகச்சிறந்த பேச்சாளராக டெமஸ்தானிஸ் தான் வந்து இன்னைக்கு கூட சொல்கிறாங்க. கிரேக்க நாடு சார்ந்தவர். அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து அவரால் சரியாக பேச தெரியாது, வாய் புலரும். அவர் வந்து கடற்கரை ஓரமாக கூழாங்கற்களை உள்ளே போட்டு பேசி பழகி எதிர்காலத்தில் வந்து கூட்டணும்னாவே டெமஸ்தானிஸை கூப்பிடுங்கிற மாதிரி சொன்னார். எல்லாருமே அதை தாண்டி தான் வந்திருக்காங்க. காந்தி ஃபஸ்ட்டு டைம் வந்து கோர்ட்டுக்கு போய் அவரால் வாதாட முடியல, தோல்வியோட திரும்பி விட்டார். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் வந்து தொடர் முயற்சியும் பயிற்சியும் இருந்ததுன்னா நிச்சயமாக சிறந்த பேச்சாளர் வர முடியும். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறதா இருந்தீங்க. சர்ச்சில் சொல்லுவார், சர்ச்சில் வந்து ஒரு பேசுறதுக்கு முன்னாடி குறிப்பிட்டு போனார்னா, இந்த இடம் சிரிப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துல கைதட்டுவாங்கன்னா அந்த இடத்துல கைதட்டுவாங்களாம்.
அவர் தான் சொன்னார், ஸ்டேஜில் வந்து நீ பேசுகிற ஆள் கீழே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நான் உன்னை விட தாண்டி மேலே வந்து நின்று பேசுகிற அளவுக்கு வந்துட்டேன். அதனால் நான் எல்லாவற்றையும் உன்னை விட உயர்ந்தோன்னு நினச்சிட்டு பேசு. கீழே இருக்கிறவங்க பார்த்து பொதுவாகவே பயப்படுறது என்னென்னா கீழே இருக்கிறவங்களுக்காக தான். பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன கமெண்ட் அடிப்பான், அதை கூட 4 பேர்த்த கூட்டு வரும் பாருங்க, அவன் தான் அதிகமாக கமெண்ட் பண்ணுவான். அதனால் அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாது. பயிற்சி தான் தாராளமாக செய்யலாம். தேங்க்யூ சார். சார் இதே தைரியத்தோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த மைக்கை பிடிப்பாங்கன்னு நான் நம்புறேன் சார். இதை விட தைரியம் என்ன இருக்கு? மேலே வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து காலேஜில் படிக்கிறதுக்கும் சரி ஃபர்ஸ்ட் பொதுவாகவே நான் வச்சதில்லை. இல்லை பிடிக்குங்கிறதுல நிறைய பேர் எனக்கு பிடிக்கும். பட் அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு அவர் என்ஆர் கூட தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் இருக்கிற இடமே வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கும். எனக்கு கூட இவ்வளோ பிஸ்னஸ் இவ்வளோ டெவலப் வச்சுக்கிட்டு இவர் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இயர் இசிஇ எங்கே நான் திருப்பூர் இங்கே ஹாஸ்டலில் இருக்கேன். எனக்கு ஒரு கொஷின் இருக்குங்க சார். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து ஆல் இன்டர்நேஷ்னல் லெவல் போனேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டிங் இருக்குமா இல்லை ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்டிங் இருக்குமா? ரெண்டுமே இருக்குது. நான் ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் அல்லது செகண்ட் ரேங்க் தான் வாங்குவேன். எனக்கு போட்டியே வந்து அப்போ வந்து எஜுகேஷனுடைய டைரக்டர் இதில் தேவராஜன் அவங்களுக்கெல்லாம் ஈரோடு இருக்கார். அவரும் நானும் தான் ஒரே டெஸ்க்கு ஒரே கிளாஸு. எனக்கு அவருக்கு தான் போட்டி இருக்கும். விளையாட்டும் விளையாடுவோம். ஒருவேளை வந்து படின்னு வீட்டில் சொல்லாதனாலே இது படிப்பு மேலே ஒரு ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே இருக்கும். இல்லைன்னா இன்ஜினியரிங் போக முடியாது. இல்லைன்னா அப்போல்லாம் வந்து கேபிடேஷனே கிடையாது, மார்க் வச்சு தான் பண்ணுவோம். தேங்க்யூ சார். கேள்வி கேட்பாங்க அப்படின்னு வாங்க ப்ளீஸ். தயக்கவே கூடாது, வாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா காலேஜ்லையும் வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் பேச்சாளர்கிட்ட வந்து கேள்வி வச்சதே இல்லை. நாங்கள் இருந்த கூட அப்படி இல்லை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டைம் இல்லைப்பா, நான் இதில் பிஸியாக இருக்கிறப்பா, அது வந்து சொல்ல முடியா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக அலோகேட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்க முடியும். ஸ்பீச் எனக்கு நல்லா வரும், பட் இருந்தாலும் ஸ்டேஜ் ஃபியர் தான். படிங்க, நிறைய படிங்க, வாசிக்கணும். வாசிக்க தான் நிறைய பியாரா தான் கொஞ்சம் இருக்கு. பேரா இருக்கிற மாதிரி தெரியல, தைரியமாக இருக்கும். எந்திரிச்சு நின்னாலே அது தைரியம் போயிடுச்சுன்னு அர்த்தம், அதை பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம், தைரியத்தோடு இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இனிமேல் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எந்திரிச்சு நின்று கேள்வி கேட்டீங்க இல்லையா, அதை விட தைரியம் வேற என்ன இருக்கு? சார் என் பேர் சந்தோஷ்னி, ஈரோடு சார் கொல்லுமணி பக்கம். நீங்கள் நிறையா இது வரைக்கும் நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க சார். உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண புக் என்ன? நாங்கள் ஏதாவது ஒரு புக்கை படிக்கணும்னா நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நிறைய இருக்குங்க. அதாவது உனக்கு எந்த ஃபீல்டில் பிடிக்குங்கிறது நீ முடிவு பண்ணல. நான் வந்து சமீபத்தில் கூட வந்து கடல்ங்கிற ஒரு மொழிபெயர்ப்பான ஒரு கதையை படித்தேன். அப்புறம் சமீபத்தில் வந்து நான் வந்து ஆதிவாசிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் தமிழாக்கம் பண்ணி வந்திருக்கு. அது நீங்கள் எல்லாருமே படிக்கணும். அதில் ஆதிவாசிகளை நம்மளுடைய முதல் வந்து மனித குலம் எப்பொழுது தோன்றியது, ஆப்பிரிக்காவில் தான் தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. அங்கிருந்து இடம்பெயர்ந்து தான் வரிசையாக வந்திருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்தாங்க, இந்தியாவுக்குள்ள அவங்க வர்றப்பவே இங்கே பழங்குடி மக்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அது வந்து அந்த ஆதிவாசிகள் ஒரு புத்தகத்தை படிச்சிங்கன்னா நம்முடைய தமிழினம் வந்து எப்போ தோன்றுச்சு, ஹரப்பா மொஹஞ்சதாரோ வந்து அந்த இது வந்து மட்டுமல்ல, அது இல்லாமல் வந்து நம்மளுடைய இது சொல்ல இல்லையா, நம்ம இந்த ப்ரோம்ஸ் இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுல அது மூலம் கண்டுபிடிச்சதையும் வந்து அந்த ஆதாரத்தோட உழைக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப வந்து நம்ம மொழி வந்து இது சான்ஸ்கிரிட் மொழியை விட இந்தி மொழியை விட நமக்கு வந்து மூத்த மொழி. நம்மெல்லாம் தான் வந்து அந்த ஹரப்பா நாகரிகத்தினுடைய முதன்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த புத்தகம். அது நீங்கள் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நான் கருதுறேன். அதே மாதிரி 21ஆம் நூற்றாண்டு 21 பாடங்கள்னு ஒரு புத்தகம் வந்துருக்கு. அது வந்து இன்னைக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கு அது சொல்லியிருக்கு. அதாவது நாளைக்கு வந்து கார் வந்து டிரைவரே இல்லாமல் ஓட்டுற மாதிரி வரும், எல்லாமே உட்கார்ந்த இடத்துல போய் ரிமோட் பண்ணுற மாதிரி வரும். அந்த காருக்கு வந்து நீங்கள் ரிமோட்டில் கொடுத்தீங்கன்னா கூட இப்போ நம்ம ஆக்சிடென்டான பார்க்காம போகிறோம் இல்லையா,
அது வந்து நின்று அதை தூக்கிட்டு போகிற மாதிரி எல்லாமே வந்து இருக்கிற இடத்துல வந்து ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய ஒரு சூழல் வந்துருக்கு. இப்போ கூட ஃப்ளைட்டை வந்து மனிதர்களே இல்லாமல் ஃப்ளைட்டை வந்து பறக்கிற மாதிரி வந்துருக்கு. ரெண்டாவது நம்ம படிக்கிற பார்க்குற ஆப்ஸ் இதுலாம் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து நமக்கு என்ன வியாதி, நமக்கு என்ன உடம்புல என்ன வியாதிங்கிறது அதே அப்டேட் பண்ணிடும். அது போட்டு அது ரெண்டையும் சொல்கிறான். ஒன்று நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்று வாழ்நாள் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது, இது இருக்குது இது தெரிஞ்சு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி 21ஆம் நூற்றாண்டில் 21 பாடங்கள்ங்கிறது உங்கள் லெவலில் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்கும். கதையை நான் சொல்லுவேன், தெரிஞ்சிக்க வேண்டிய புத்தகம். தேங்க்யூ சார். ரெண்டாவது வந்து ப்ராக்டிஸுங்கிறது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு இல்லைம்மா. அதனால் வந்து டைமை நான் எப்பவுமே டைம் வந்து தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வந்து எவ்வளோ பெரிய ஆட்கள் பெருசாக போக அவங்க டைமில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதில் வந்து அந்த ப்ராக்டிஸு நான் கேம்ஸில் தான் முக்கியமாக இருந்தேன். எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸு இதுதான் முக்கியம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சோடனே வந்து ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். அதாவது விளையாடுறது போய் லிகமெண்ட் ரப்ச்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் அதில் விளையாட முடியல. எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம்னு சொன்னால், அதாவது நான் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம்னா அதுவாக இருக்கலாம். ஏன்னா நான் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி வந்து நான் வந்து அப்போவே வந்து ஹார்பரில் வந்து எனக்கு வேலை கிடைச்சிது. நான் போகாமல் ஈரோடு தான் இருக்குன்னு சொன்னேன். அப்போ படிக்கிறப்போ வந்து எனக்கு வந்து எல்லோரும் என்னோட படித்தவங்களாம் இப்போ வந்து கலிஃபோர்னியாவில் குறிப்பாக வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் நிறையா இருக்காங்க என்னோட படித்தவங்களாம் இருக்காங்கல்ல. ஆனால் நான் ஒருத்தர் தான் சொன்னேன், நான் ஈரோடு தான் இருக்குன்னு சொன்னேன். நான் இதுக்காக டோஃபலோ எதுவுமே எழுத மாட்டேன், என் லைஃப் இறுதி காலம் வரைக்கும் வந்து நான் வந்து ஈரோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு வேளை நடந்துச்சாங்க. சார், நீங்கள் சோஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு நீங்கள் இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டவங்க அப்படின்னா அது யாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா, எனக்கு புத்தகம் தான்மா, புக்கு தான். புக்கு படிக்க படிக்க ஒவ்வொரு புக்குமே ஒரு கதாநாயகர்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் வந்து சேக்குவாரோட வாழ்வு மரணம் படித்தோம்னா எனக்கு வந்து சேக்குவாரா ஒரு இடத்துல ஹீரோவாக இருந்துகிட்டே இருப்பார்ல. அவர் வந்து டாக்டராக இருந்து அர்ஜென்டினாவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கியூபாவில் போய் ஃபெடரல் காஸ்ட்ரோவோட வந்து ஜாயின் பண்ணி அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. அந்த உடனே அவர் வந்து ஃபெடரல் காஸ்ட்ரோவுக்கு அடுத்து தான் செகண்ட் போஸ்ட்டில் இருந்தார். அவர் தான் வந்து டாப் மோஸ்ட் ஃபெடரல் காஸ்ட்ரோவுக்கு அப்புறம் இருக்குது. அவர் நினச்சிருந்தா அதே லைஃப் முடிச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பொலிவியாவுக்கு வந்து போராட்டம். ஏன்னா எங்கெல்லாம் வந்து விவசாயிகள் போராடுறாங்களோ அவங்களுக்காக நான் போராளியாக இருப்பேன் அப்படின்னு போய் அங்கே போய் அங்கே இராணுவ வீரர்களால் கைது செய்யப்பட்டு சுடப்பட்டு இறந்தார். ஆனால் அவர் தான் அங்கே பெரிய போராளியாக இருக்கார். அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் நம்ம ஹீரோவாக இருப்பாங்க. வாசிப்புகள் வந்து நாங்கள் சொன்ன ஒவ்வொருத்தரையும் நம்மளை வேறு தளத்துக்கு தள்ளிக்கிட்டே போகும். நம்ம நினைச்சது வந்து தப்பு, வேறு விதமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றணும். படிக்கணும், நிறைய வாசிக்கணும். தேங்க்யூ சார். அதாவது உங்களுக்கு அப்போ வந்து உங்கள் வீட்லேயும் சரி சொசைட்டிலையும் சரி ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்ன, அது எப்படி மூவ் ஆன் பண்ணீங்க? என்னது லாஸ்ட்டாக சொன்னது? சேஞ்ச் பண்ணும்போது வந்த பிரச்சனை நான் தான் முதலே சொன்னேன். நான் என்ன படிக்கிறேன்னு நான் முடிவு இல்லை, ஏதோ ஒரு டிகிரி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்பா வந்து இன்ஜினியரிங் படி அப்படின்னாரு. சரின்னு +2 முடிச்சுருந்தேன். சரி, பிஹெச்டி டெக்கில் கிடச்சிது, டெக்ஸ்டைல் படித்தேன். முடிச்சுட்டு வரும்போது இன்னொருத்தர், நான் எங்களோட சொந்த பிஸ்னஸ் வந்துட்டோம். அதுக்கப்புறம் மாமா சொல்கிறார் நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண. அது எனக்கு ஒரு பெரிய அந்த டிரான்ஸ்ஃபரான டிஃப்ரென்ஸ் எதுன்னு தெரியல. போன எது கொடுத்தாலும் செய்யலாம். நான் படித்தது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் வேணும்னு படிச்சிருந்தேன். நீங்கள் சிந்திக்கணும், நிறைய விஷயங்களை வந்து அறிஞ்சுக்கணுங்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம் இல்லை. நீங்கள் அது வந்து என்னையும் அவரையும் இந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணாதீங்க. சார் இதுதான் எங்களோட ரிக்வஸ்ட், புரியுங்களா? இந்த பேட்ச் வந்து நான் 4 வருஷம் கழிச்சு போகும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்ச் உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லுவோம். Good afternoon, sir. Sir, name Nyamamurthy from Tirupur. அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லைஃப் மோட்டிவேஷன், அதாவது வாழ்க்கையோட ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 3 புக்ஸ் ஃபார் மோட்டிவேஷன் டு ஃபேஸ் இன் லைஃப். நண்பா, நான் வந்து இந்த மோட்டிவேஷன் புக்கில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது.
நீ போயிட்டு பாரு அப்படின்னு போய் செவத்தில் போதி ஜெயிச்சுவா. நீ நம்பர் ஒன்னாக இந்த நம்பர் ஒன்னாக இருக்கணுங்கிறதே வந்து ஒரு மடத்தனமான வார்த்தை. நீங்கள் நடக்கிற போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ நம்பர் ஒன்னாக வரணும், அதே மாதிரி 100 மார்க் எடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த நம்பர் ஒன்னுங்கிறதே வந்து நம்மளை வந்து மோட்டிவேஷன் அப்படி சொல்லுங்க சார். ஸோ இம்ப்ரூவ் நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம இப்படி பண்ணலாம், இப்படி ட்ரை பண்ணலாம். இல்லை, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எதுக்காக வந்திருக்கீங்கிறத ரியலைஸ் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன, நம்ம எதிர்காலத்தில் என்னவோ ஆக போகணும்னு நினைக்கிறது, அதை நீங்கள் இப்போ பிளான் பண்ணிங்கனாலும் அதோட பெரிய மோட்டிவேஷன். அதுலேருந்து டீவியேட் ஆகாமல் இருந்தீங்கன்னாலும் பெரிய சார். இப்போ வந்து பெரிய ட்ரீமெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து அவங்கள மாதிரி இவ்வளோ கோடி ரூபாய் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா நினைக்கலாம், அதல்ல. இன்னைக்கு படிப்புக்கு வந்துட்டோமா 4 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து எப்படி போகணும், எதுக்கு நோக்கி போகிறோன்றது நீங்கள் இப்போவே சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். எனக்கான ஃபீல்டு எது அப்படிங்கிறது நீங்கள் இப்போவே சிந்திச்சிடணும். சிவிலாக இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறோமா, இல்லை மேலே பிஜி படித்து நம்ம வந்து லெக்சராக வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்காமல் உங்களுக்கு இது வர முடியாது. எந்த இடத்துலையும் நான் சொல்கிறது வந்து எந்த இடத்துலையும் யூ கேன் டூ அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மறந்துடாது. நம்மளால முடியும். அந்த யாருக்கு அந்த தன்னம்பிக்கை விடுதா அவனால எதையுமே செய்ய முடியாது. எல்லா வெற்றியாளர்களும் வந்து பாதாளத்துக்கு தான் எதிர்த்து வந்திருக்காங்க, புரியுதுங்களா? எல்லா தோல்வியும் சந்திச்சு வந்திருக்காங்க. நம்மளால முடியுங்கிறத விட பெரிய வார்த்தை எதுவுமே கிடையாது. அதாவது விவேகானந்தர் தான் சொல்லுவார், வந்து பிஸ்னஸில் வந்து கடன் எடுக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு மாதம் வந்து எல்லாமே ஸ்டாக் எடுக்கிறோம்ல, எவ்வளோ விற்று இருக்குது, எது விற்காமல் இருக்குது, எதை அடுத்த நாள் போட வேண்டாம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாளுக்கு வந்து நம்மளுக்கு செய்ய பண்ணணும். என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், எது தப்பு இருக்குது, எது தப்பாமல் இருக்குது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்களாக பண்ணாமல் இன்னொருத்தர் சொல்லியெல்லாம் அட்வைஸ் பண்ணியெல்லாம் கரெக்ட் பண்ணவே முடியாது. யூ மஸ்ட் ஹேவ் அ செல்ஃப் இது எவாலுவேஷன், அது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. வந்து 90% எல்லாத்தையும் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் தந்திருக்கீங்க. எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் தர்றது? எப்படி தோணுச்சுன்னா, இல்லை நான் வாழ்க்கையில் நானே கேள்வி தான் மேலே செஞ்சுருக்கேன். 500 காசு கூட இல்லாமல் அழைச்சிருக்கேன் இல்லையா? இப்போ நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன். என்ன ஒரு பிஸ்னஸில் நல்லா பண்ணிக்கிறேன். சரி, ஏதோ ஒரு சோசியல் பண்ணணும்ல. 1 இயருக்கு ஒருத்தருக்கு 2 lakhs மேலே ஆகும். அது எப்படி நீங்கள் அதை பற்றியெல்லாம் நீ கணக்கு போட வேண்டியதில்லை, அது நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ கனெக்ட் போட வேண்டும். அப்போ தான் அவங்களுடைய அறிவு உனக்கு தெரியாங்க. அது பெருந்தன்மை. அவங்க வந்து இவ்வளோ ஆகுது நீ எல்லாம் கணக்கு போடாதுன்னு சொல்கிறது. இந்த கொரோனா காலத்தில் எத்தனை பேர் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போனாங்கிற பார்த்தீங்கன்னா தெரியும். காணொலி மூலம் சொல்கிறோம், ஆண்ட்ராய்டு இல்லாமல் வந்து பள்ளிக்கூடம் அது காணொலி மூலம் பேச முடியாத குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அப்போது இங்கே வந்தவங்க எல்லாருமே பெரிய வசதியான குடும்பத்திலேருந்து வந்தவங்க இல்லை. அப்போ உங்களுக்கான வாய்ப்பை எப்படி கொடுக்க முடியும்? ஒன்று, அவங்க கல்லூரியை நடத்தணுங்கிறது மட்டும் இல்லை காரணம். ஆனால் உங்களுக்கான தகுதிக்கான இதை கொடுத்துருக்காங்க. வேறு சும்மாலாம் கொடுக்கல. வந்தவங்க 80% மேலே படித்து கூட வந்து ஒரு காலேஜில் இடம் கிடைக்க முடியாமல் போகிற குழந்தைங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் 30 வருஷம் ஆனதுக்கப்புறம் சொன்னாங்க, ஏன் நீ வந்து 90 மாதிரி பாட்டு போடல அப்படின்னு கேட்டேனே. அவர் சொல்கிறாரு, அதே 90 போடுறதுக்கு நான் இருக்கணும், தொடர்ச்சியாக நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். மாற்றக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு வசதி இருக்கிறதுனால அதை நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி இதை கொடுக்கக்கூடிய முடியும் அப்படிங்கிற நிலைமையில பெருந்தன்மையோடு அவங்க இருக்கிறதுனால அது கொடுக்க முடியுது. இதே வந்து இப்போ நாங்களாம் இருக்கிறதுனால கொடுத்துக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து அதை எப்பவுமே நினைவில் வச்சுக்கணும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன், இது மாதிரி வாய்ப்பு வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது திருப்பி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யணும். இல்லை, திருப்பி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா படிச்சு இந்த காலேஜ் மாதிரி உலகத்திலே காலேஜ் செய்யும் சொல்ல வேண்டும். அதுதான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஒரு 10-7 வருஷம் பண்ணேன். என் வாழ்க்கையிலேயே கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. 24 மணி நேரம் ஒப்பிட்டுதான். இது ஒரு சிந்தனை. ஒரு நாங்களாம் கூட ஒரு சினிமா பற்றி பேசுவோம் அந்த காலத்தில் இருந்து. அவர் வந்து ஒர்க்கை தவிர்த்து வேறு எதுவுமே பேசுவார். இந்த காலேஜ் வந்தாலும் இந்த காலேஜோட பில்டிங் பற்றியும் பேசுவார், அல்லது படிக்கிறத பற்றி பேசுவார். கேன்டீனுக்கு போனால் அந்த கேன்டீன் எப்படி வச்சிருக்கோன்னு பேசுவார். அப்படி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகும். சினிமா படத்தில் மட்டும்தான்
ஃபர்ஸ்ட் ரீல்ல அவன் கை கட்டி இருப்பார் கதாநாயகி, கடைசி ரீல்ல பென்ஸ்கார் இருப்பார். அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எதிர்க்கணும். அதை முதல்ல மனசுல நினைச்சுங்களா. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படி எங்களுக்கெல்லாம் இருக்குன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். The great person. எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் நடத்திட்டோம். அதை சேர்ந்தா நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோதான். 80-85% வந்து மாதம் வந்து ஒரு 1600 பேர் பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படின்னா அந்த ரத்தத்தில் 80-85% ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்கள் கொடுக்குற ரத்தம் தான். எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணோம். கல்லூரி நிர்வாகத்துக்கு கொடுப்போம். நான் இந்த காலேஜுக்கே வந்து நாங்கள் நிறையா கேம்ப் நடத்தி எடுத்துக்கிறனால நம்ம என்ன ஒரு ரொம்ப தவறான ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம வந்து 18 வயசு நிரம்புனோம்னா நம்ம பிளட் கொடுக்கலாம். 100 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம். அந்த 100 நாள் வேணா 6 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் கொடுக்கலாம். 55-60 வயசு வரைக்கும் கொடுத்தோம். அதனால் வந்து பிளட்டு கொடுத்தா நான் சின்ன வயசாக இருக்கப்போ பிளட்டு கொடுக்குறப்ப எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக சத்தம் போடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து சாப்பாடு போட்டு கஷ்டப்பட்டு போட்டுட்டு நீங்கள் போய் இன்னொரு ரத்தம் கொடுத்துருவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அதெல்லாம் இறைக்கிற கிணறு தான் சுரக்குமாங்க இல்லையா. அப்போ நம்ம வந்து 5 லிட்டரு பிளட்டு நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா நம்ம 300 ml தான் எடுக்கணும். அந்த 300 ml எடுத்துட்டா மறுபடியும் சுரக்கிற பிளட்டு வந்து அதை விட பியூர் பிளட்டாக தான் சுரக்கும். அது வந்து இப்போ வந்து சமீபமாக வந்து ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பிளட்டு வந்து ரொம்ப முக்கியம், கொடுக்குறது ரொம்ப முக்கியங்கிறாங்க. அது சயின்டிஃபிக்காகவே ரத்தம் கொடுக்குறது நல்லதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் போகல. அது வந்து அவசியம். அப்புறம் இன்னொன்று வந்து இன்னும் வந்து செயற்கையாக கண்டுபிடிக்க முடியாத ஒன்றுன்னா ரத்தம் தான். ரத்தம் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு உதவுனா மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். அதுக்குன்னு தனியான ரத்தத்தை எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஸ்டோரில் விற்கிது வாங்கிட்டுலாம் வர முடியாது. அப்போது அந்த ஹேபிட் வந்து அதிகமாக வரும். நம்ம அந்த இது உணர்வோம். நம்ம வந்து ஒரு சொசைட்டிக்காக நான் சொன்னதில்ல, அந்த வாட்ச்மேன் வந்து சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அது ஒன்றும் பெரிய செலவாகிறதில்ல பிளட்டு கொடுக்கறதுக்கு. வேற என்ன கேள்வி நான் கேட்டேன் சார். அப்புறம் அடுத்து வந்து நீங்கள் அந்த உடற்கல்வி ஆசிரியர் வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்தினது வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது சார். அடுத்து என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்னா வந்து நீங்கள் வந்து லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் பொறுப்பு எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து ஜப்பான் படிச்சுங்க. அதோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் வந்து லைன்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளப்புனா உங்களுக்கு தெரியும். ஒரு 30-40 பேர் சேர்ந்து பண்ணுற கிளப்பில் இருக்குது. அந்த கிளப்பில் பிரசிடெண்ட் ஆனால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து 13 டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சுருக்காங்க. தமிழ்நாட்டை வந்து 13 டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கவர்னர் ஆனால் தான் அடுத்தாப்புல வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் டைரக்டருக்காக எலிஜிபிள் ஆகும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எலிஜிபிள் ஆகும். அப்படி இன்டர்நேஷ்னல் டைரக்டராக வரணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் கன்ஃபரன்ஸில் நடக்கிற அங்கே வந்து நீங்கள் வந்து எலெக்ட் ஆகணும். ஒரு வருஷத்துக்கு வந்து 17 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 205 நாடுகள் இருக்கிற நாடுகளிலிருந்து சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 17 இயக்குநர்கள் டைரக்டர்ஸ் தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அதில் இந்தியாவுடைய சார்பாக 2 பேர் நாங்கள் போனோம். அங்கே ஓட்டு போட்டதில் வந்து நான் எலெக்ட் ஆனதுனால அந்த 17 பேருக்கு ஒருத்தர்னா எலெக்ட் ஆனது. அது 2 வருஷம் போஸ்ட்டு. 2016 18 வரைக்கும் வந்து இருக்கிற போஸ்ட். டைரக்டருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து இங்கே நிர்வாக குழுன்னு வச்சுருந்தா நிர்வாகத்தில் உட்காந்து பேசி எடுக்கிற முடிவு தானே வந்து செயல்பாடு அமைங்கிற மாதிரி இந்த ஹோல் அசோசியேஷனுக்கே வந்து வருஷத்துக்கு 4 தடவை வந்து நடத்துவாங்க. வெவ்வேறு நாடுகளில் நடத்துவாங்க. அங்கே போய் நாங்கள்லாம் கலந்து பேசி எடுக்கிற முடிவு தான் வந்து இயக்கத்தினுடைய செயல்பாடாக கான்ஸ்டியூஷனாக அதெல்லாம் வரும். அதனுடைய பங்கு வைக்கிறவங்க தான் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இயக்குநர்களுக்கு மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகணும். வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிட்டுனா இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக வரும். அப்படி ஒரு வேளை அம்மா வந்து வெளியே சொல்லியிருந்தாங்க, அந்த பொண்ணுக்கு நடந்தது வெளியே சொல்லியிருந்தா அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க சமூகத்துலேயும் ஒரு பெரிய நீண்ட தொடர்புடைய இருக்கிறாங்க. அந்த அக்னி பிரவேசம் ஒரு பெரிய பிரளயமாக இருந்தால் அது ஒரு காலகட்டத்துக்கு ஒரு கதை இருந்துகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி திருமணம் மறுபடியும் வந்து மன முறிவு மறுபடியும் மறுமணம்ன்றதெல்லாம் இயற்கையான விஷயமா ஆயிடுச்சு. கற்புங்கிறதே வந்து ஒரு நம்ம பேசுகிற மாதிரி இல்லை, காலம் மாறி இருக்குல்ல. அப்போ அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அதை எழுதியிருக்கான். இப்போ இல்லை, பாரதி வந்து 110 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காப்புல. கணவனை
இல்லத்தை கைம்பெல்லாம் அப்போல்லாம் வந்து ஒன்றா உடற்கட்டை ஏறணும் இல்லைங்கிறப்ப அப்போ வந்து அவன் அந்த கதைக்கு எழுதுவாங்க, நீ பட்டணம் போய் உனக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க, காலகாலமாக வந்து திருமணம் கணவன் இழந்த வந்து கல்யாணமே பண்ணிக்கூடாதுங்கிற அந்த சம்பிரதாய சடங்குகள்லாம் கிழித்து தீயில போட்டு பாரதி அப்போ 110 வருஷமா எழுதும். ஓகே சார். பீப்புள் சொன்னாங்க, நிறைய எழுத்தாளர்கள் எங்கள் வீட்டுக்காரர் கூட எழுதுங்கம்பாங்க. எழுதலான்னு நினைப்பேன், அதோட அது தெரியாது, கைவிடல. அது ஒரு குறைபாடு தான், முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா எழுதுல. லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுலாம் நம்ம அந்த சவுத்தில் கடற்கரை ஓரமாக ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறான், மீன் பிடிக்கிற வேலை தான் அவனுக்கு வேலை. நிறைய நல்ல வருமானம் வந்தது. வீட்டில் வந்து அவன் ஒய்ஃபு அவங்க அம்மா, வயசான அம்மா தான் இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. நான் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி கட்டினோடனே அதனுடைய கழிவு நீர்லாம் கடலுக்கு வந்தோடனே இந்த மீன் எல்லாம் வந்து உற்பத்தி குறைஞ்சி போச்சு, வியாபாரம் போயிடுச்சு, பிஸ்னஸ் இல்லை. இப்போ வந்து வீட்டில் அம்மாவுக்கும் மருத்துவருக்கு சண்டை வந்துகிட்டே இருக்குது. இனிமேல் வச்சுக்க முடியாத அம்மா வீட்டு இன்னொரு ஊரில் இருக்கிற அண்ணன் வீட்டில் விட்டுட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போவோம் அம்மாவை, வயசான அம்மாவை. ஆனால் அவங்க அண்ணி வந்து வெளியே இருக்கிட்டு உள்ளே விட மாட்டேன்னு அனுப்பிச்சுப்பாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் வந்து போகிறதுக்கு பஸ் ஏறி 2 பேர் வந்துட்டு இன்னொரு பஸ் மாதிரி தான் போவோம். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மாட்ட சொல்லுவான், அம்மா இங்கே உட்காந்துருக்குமா, நான் அந்த இடத்துக்கு போகிறது பஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் அந்த பஸ்ஸில் ஏறி போயிடுவான், எங்கள் அம்மாவை அதே இடத்துல விட்டுட்டு போயிடுவான். அதோட முடிஞ்சு போயிடும். அதை படித்தோடனே வந்து எனக்கு ரொம்ப வளர்த்துன அம்மாவை வந்து 2 பசங்களுமே கைவிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், நம்ம என்ன வாழ்க்கையில் வாழ்கிறோம், இப்போ அந்த அம்மா வயசான அம்மா என்னவோ ஆயிரும் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு பெருத்த ஒரு மனவேதனை உருவாக்குற ஒரு கதை தான் தமையந்தின்னு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு. எல்லாம் தலை அப்படின்னு வள்ளுவரோட வரிகள் இணங்க கடந்த 3 நாளாக செல்வத்திலேயே மிக சிறந்த செல்வம் செவி செல்வம். ஒருத்தவங்க சொல்லி கேட்கறதுனா மிக சிறந்த செல்வம் அப்படிங்கிறத நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிறதுல we are very happy. No duty is more urgent than that returning the thanks. It's my immense pleasure to propose vote of thanks for this motivational session of students induction program. On behalf of Builders Educational Trust and Builders Engineering College, I would like to thank our Honorable Chief Guest Thiru K. Dhanabalagan sir, past International Director, Lions Club International, for spending valuable time with us and motivate our students. Thank you, sir. I would like to thank Man of Action, our Chairman Thiru N. Ramalingam sir, for giving us opportunity to organize this enlightening students induction program. Thank you, sir. I would like to thank from bottom of my heart to our secretary through C.K. Vendrachalam sir, and correspondent through S. Anandavadivel sir, and treasurer through C.K. Balasubramanian sir, for motivating and guiding us for all aspects in organizing this program. Thank you, sir. I would like to thank beloved Principal Dr. S. Gopalakrishnan sir for his immense effort and valuable contribution to organizing this program. Thank you, sir. I would like to thank the heads of various departments, coordinators, faculty, students, volunteers, non-teaching staff members who put their heart and soul and hard work for organizing this program. Thank you to all. Last but not least, I would like to express my thanks to our students for patient listening and maintaining the decorum. Thank you. Thank you for the opportunity. Shine.